தமிழ்நாட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காசியில் போய் 1000 தமிழர்களோடு நின்று ஒரு ஆள் செல்ஃபி எடுத்திருக்காரு. அவர் யார்? ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். எதுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்? தமிழ்நாட்டில் படிக்கிற 40 லட்சம் மாணவர்களுக்கான கல்விக்கான செலவு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய 2152 கோடி ரூபா. ரொம்ப துணிச்சலாக சொல்கிறாரு, ஆமாம் நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் நீங்கள் கையெழுத்து போடலை, பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கலை, அரசியலாக நீங்கள் ஏற்றுக்கலை, ஆகவே நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அரசியலாக தான் தமிழ்நாடு அந்த திட்டத்தில் கையெழுத்து போடலையா அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கை என்பது அபத்தங்களும் ஆபத்துகளும் நிறைந்திருக்கிற ஒரு கல்வி கொள்கை. அது நிறைய குப்பை இருக்குது. அறிவியலற்ற வரலாற்றுக்கு விரோதமான எல்லா விஷயங்களையும் போட்டு நீங்கள் ஒரு கல்விக் கொள்கைன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கையெழுத்து போடணுமா அப்படின்னு தமிழ்நாடு கேட்குற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. மும்மொழி திட்டம் என்ற பெயரால் மொழி திணிப்பை உருவாக்குறீங்க, ஆகவே நாங்கள் அதில் கையெழுத்து போட மாட்டோம்னு தமிழக அரசு ஒரு நிலை எடுக்குது. இந்த நிலைக்கு பழிவாங்கிறதா நினச்சிக்கிட்டு ஆமாம் நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம், கையெழுத்து போட்டால் காசு, கையில் காசு வாயில் தோசை அப்படிங்கிற பாணியில் அவர் பேசுகிறாரு. பேசிட்டு அடுத்த நாள் காசியில் போய் தமிழ்நாட்டிலேருந்து போன 1000 பேரோட நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு வெக்கமே இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசுகிறாரு. தமிழர்களுக்கும் எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாஜகவிற்கும் மிகப்பெரிய பண்பாடு ரீதியாக உறவு இருக்குது, காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் 1000 ஆண்டுகளுக்கு மேலே பந்தம் இருக்குது, ஆகவே நாங்கள் இந்த KTS 3.0 காசி தமிழ்ச்சங்கம் அப்படின்னு 1000 பேர் நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம், அதுக்கு நாங்கள் காசு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்விக்கு காசு கொடுக்காது நீங்கள் தமிழருடைய காசி பயணத்துக்கு மட்டும் காசு கொடுத்து தமிழர்களை ஏமாத்தலான்னு நினச்சா நிச்சயமாக அது மனப்பால் குடித்த கதையாகத்தான் இருக்கும். இந்த பிரச்சனையை பேசுகிற போது உடனே என்ன சொல்லுவாங்க, பார்த்தீங்களா ஹஜ்ஜு பயணத்துக்கு மட்டும் இவங்க காசு கொடுப்பாங்க, ஆனால் காசி பயணத்துக்கு அரசாங்கம் காசு கொடுத்தா கேள்வி கேட்பாங்க அப்படிம்பாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, காசி பயணத்துக்கு காசு கொடுக்காதீங்கன்னு சொல்லலை, தாராளமாக காசு கொடுங்க, அழைச்சிட்டு போங்க, ஆனால் ஏன் கல்விக்கு காசு கொடுக்கல அப்படிங்கிற கேள்விக்கு இவங்ககிட்ட பதில் இருக்காது. ஏன்னா எப்போதுமே அறிவுக்கு எதிரானவர்கள் ஏதாவது குண்டக்க மண்டக்க ஒன்று பேசி சமாளிப்பாங்களே தவிர தமிழ்நாட்டு மாணவருடைய கல்வியோடு விளையாடுகிற ஒரு அரசியல், ஆபத்தான அரசியல் தான் இந்துத்துவ RSS. இந்த KTS 3.0 காசி தமிழ்ச்சங்கம்ன்றதை யார் ஸ்பான்சர் பண்ணுறா? ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாட்டு மூத்திரத்தில் மருத்துவம் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு பெரிய அளவுக்கு வாங்கி கட்டிக்கிட்ட சென்னை IIT இயக்குனர் காமகோடி. இப்போ அவருக்கு கோபம் வந்திருக்கணும்ல, என்ன தமிழ்நாட்டு மாணவர்கள் 40 லட்சம் பேரோட நீங்கள் விளையாடுறீங்களா, மரியாதையை பணம் கொடுங்கன்னு சொல்லணும்ல. அப்படி சொல்ல திராணியற்ற அப்படி ஒரு விஞ்ஞானி இருக்கார், அவர் தான் தர்மேந்திர பிரதான் பக்கத்தில் போய் நிற்கிறாரு. அவர் தான் தமிழ்நாட்டிலேருந்து 1000 பேர் அழைச்சிட்டு போகிற இந்த ஸ்பான்சர்ஷிப் ஏற்பாடு அவர் பண்ணுறாரு. ஒரு கல்வி நிறுவனத்தோட ஏற்பாடாது, ஒரு கல்வி நிறுவனம் செய்யலாமா அப்படின்னு சொன்னால், கல்வி நிறுவனத்துடைய இயக்குநர்களை இப்படி பிற்போக்குத்தனமான கருத்தியல் கொண்டவர்களெல்லாம் போட்டுட்டு இந்த காசி தமிழ்ச்சங்கம் மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு பின்னாடி ஓட வைக்கிறாங்களே தவிர தமிழ்நாட்டு மாணவருடைய எதிர்காலத்தையோ கல்வியோ கவலைப்படாதவங்க. இவங்க சொல்லக்கூடிய கல்வி திட்டம் எப்படி அறிவுபூர்வமாகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும்? நிச்சயமாக ஒரு பிற்போக்கு குப்பைகள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். ஆகவே தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களோட பேசி தமிழக மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு காசு கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப தைரியமாக ஊடகத்தில் மறுக்கக்கூடிய தர்மேந்திர பிரதானாக இருந்தாலும் சரி, நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் ஓட விரட்டுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வாபஸ் வாங்கணும். வாபஸ் வாங்குறது மட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நிதியை நீங்கள் கொடுக்கணும். அதனும் உங்கள் வீட்டு பணத்துலேருந்து கொடுக்கறதில்ல, தமிழ்நாடு அரசு கொடுக்குற வரி பணத்துலேருந்து நீங்கள் கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டு பணத்தை வேறு மாநிலங்களுக்கு டைவெர்ட் பண்ணி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற நீங்கள் அங்கே போய் வேறு முகமூடியை போட்டுட்டு காசி தமிழ்ச்சங்கம் தமிழர்கள் பண்பாடு 1000 ஆண்டு அப்படியெல்லாம் நீங்கள் வசனம் பேசுங்கன்னா கேட்டு ஏமாந்து போவதற்கு தமிழர்கள் ஒன்றும் ஏமாடுகள் இல்லை. நிச்சயமாக தமிழ்நாட்டில் நீங்கள் கால் ஊன்ற முடியாது. அரசியலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும்.